லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் ஜனவரி 30 முதல் திரையரங்குகளில். சென்னை ராயபுரம் கண்ணபிரான் கோவில் தெருவில் வடிகால் தண்ணீர் வீடுகளுக்குள் புகுந்து நோய் தொற்று ஏற்படும் அபாயம் இருப்பதாக கூறி அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதுகுறித்து அப்பகுதி மக்களிடம் நமது செய்தியாளர் ரஃபிக் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். சென்னை ராயபுரம் பகுதியான கண்ணபிராயன் கோயில் தெருவில் தான் தற்போது இருந்து வருகிறோம். இங்கே இருக்கக்கூடிய பிரதான சாலையான இங்கே இருக்கும் குடியுரிமைவாசி மக்களுக்கு இருக்கக்கூடிய இந்த சந்துகளில் மற்றும் அல்லாமல் இருக்கக்கூடிய சாலையில் இருக்கக்கூடிய டிரைனேஜ் கழிவுநீர் வீட்டுக்குள்ளே வருவதாகவும் குற்றச்சாட்டு முன்வைத்து வருகின்றன. அது மட்டுமின்றி இருக்கக்கூடிய இந்த கழிவுநீரால் இருக்கக்கூடிய பலவிதமான தொற்று அபாயங்களும் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்து வருகின்றன. கால்கள் கைகள் ஆகிய இடங்களில் பல தொற்று அபாயங்கள் ஏற்படக்கூடிய நோய்கள் ஏற்பட்டு வருவதாகவும் குற்றச்சாட்டு முன்வைத்து வருகின்றன. பலமுறை வார்டு 52 மற்றும் மண்டலம் 5 இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பது குற்றச்சாட்டு முன்வைத்து வருகின்றன. அது மட்டுமின்றி இருக்கக்கூடிய இந்த சாலையில் மிகவும் சேதமடைந்த சாலைகளாக உள்ளது. அந்த காட்சியும் நம்மால் பார்க்க முடிகிறது. கழிவுநீர் கசியக்கூடிய இருக்கக்கூடிய டிரைனேஜும் தற்போது காணப்பட்டு வருகிறது. இது சம்பந்தமாக அலட்சிய போக்காகத்தான் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இருப்பதாகவும் குற்றச்சாட்டு முன்வைத்திருக்கின்றன. இது குறித்து நமது கேட்டறிவோம். அம்மா வணக்கம். என்ன மாதிரியான பிரச்சனை இந்த இதில் ஈடுபட்டு வரீங்க? இந்த 2 நாள் எடுக்கிறாங்க. எங்கள் பிள்ளை ஃபோன் பண்ணோம், 2 நாள் எடுக்கிறாங்க. 2ஆம் நாள் மேலே மிதங்கின்னு புழுவாக வருது. என் பிள்ளைங்களை எப்படி நான் ஸ்கூலுக்கு அனுப்புவேன்? அதனாலே என் பிள்ளைங்களும் நானும் உடம்பு சரியில்லாத கிடக்குறேன். ஐயா, இந்த தெருவில் இருக்கிறவங்கெல்லாம் நீங்கள் வேணுமா இதை பார்த்துட்டீங்க. இதுக்கு என்ன முடிவாக பார், சின்ன சந்து, அந்த சந்தில் சிமெண்ட்லாம் எடுத்துன்னு போய் போட்டு சரி பண்ணாங்க. அப்போ நான் இந்த தெருவுக்கு மட்டும் நாங்கள் அப்பப்போ ஃபோன் பண்ணி என் பிள்ளை வர சொல்லுது. அது ஏன் கண்டுக்க மாட்டேறீங்க? இந்த சந்தில் மட்டும் ஏன் அப்படி பண்ண மாட்டேறீங்க? நாங்கள் இல்லையா சொல்லுங்கள்? நாங்கள் மனசாளுங்க இல்லையா? வீடு இல்லையா? நாங்கள் எங்கே போய் யாருக்கிட்ட சொல்கிறது சொல்லுங்கள்? நிச்சயமாக இருக்கக்கூடிய அலட்சிய போக்காக இருக்கக்கூடிய அதிகாரிகள் உடனடியாக செவிசாய்த்து மண்டலம் 5 இருக்கக்கூடிய அதிகாரியும் உடனடியாக கவனத்தில் எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய வார்டு 52 இருக்கக்கூடிய வார்டு AE அதிகாரிக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டு இருக்கக்கூடியவர்களுடைய குறைகளை தீர்க்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என பிரதான கோரிக்கையாக வருது. அது மட்டுமின்றி குடிநீர் மிகவும் மோசமான நிலையில் வருவதாகவும் துர்நாற்ற விஷய நிலை கலங்கிய நிலையில் வருவதாகவும் குற்றச்சாட்டு வந்துள்ளது. இது குறித்து கேட்டறிவோம். குடிநீர் எந்த அளவுக்கு மோசமாக வருதுமா? அது பிடிக்கிறதே கிடையாது, அந்த அளவுக்கு வருது. இந்த காவா தண்ணி அதுவும் ஒரே மாதிரி வருதுங்க. அது புழு வருது, அந்த சந்தில் புழு வருது நிறையா. அப்போ அந்த தண்ணியில் கலக்காதா? நாங்கள் இப்படி காலையில் ஏந்து இப்படி பார்த்தாவே ஒரே நாத்தம். அப்போ நாங்கள் குழாவில் எப்படி அடிக்குது? டேங்க் வர வரைக்கும் நாங்கள் காத்துன்னு கிடக்கணும். அந்த டேங்கில் நீ பிடிக்கிறியா, நான் பிடிக்கிறேன், 4 குடம் 3 குடம் பிடிச்சா எங்களுக்கு எங்கே பத்தும் சொல்லுங்கள் நீங்களே? இதெல்லாம் நீங்கள் எடுக்காத மறுபடியும் வருவீங்க, இந்த சந்தில் வரமாட்டுறீங்க, அந்த சந்துக்கு போகிறீங்க. இப்போ இந்த சந்து இப்போ தமிழ் ஜனம் என்ன பண்ணிச்சு? தெலுங்காரத்தருக்கு மட்டும் செய்கிறீங்க. தமிழ் ஆளுங்களாம் என்ன பண்ணிச்சு? நாங்கள் ஓட்டு போடுறோம்ல சொல்லுங்கள். நாங்கள் ஓட்டு எல்லாமே போடல. 25 ஓட்டுக்குது எங்கள் வீட்டில். நீங்கள் ஓட்டு வாங்க வரீங்க, அதுக்கு மட்டும் மோளை அடிச்சுன்னு காலில் விழ வரீங்க. இது செய்யறதுக்கு யாரை கேட்கணும் சொல்லுங்கள்? நீங்கள் செய்யக்கூடாதா சொல்லுங்கள்? காலில் எம்மா 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 இதுக்கு போடுங்க 10 பைசா இல்லை, எல்லாம் இப்போ ஒரு குவார்ட்டரை வாங்கி கொடுத்தா ஆம்பளைங்களை கெடுத்துடுறீங்க. பொம்பளைங்களுக்கு என்ன செய்கிறீங்க? எங்களுக்கு இது சீர் பண்ணுன்றான். பணம் காசு எங்களுக்கு வேணாம். இந்த சந்தை கொஞ்சம் சீர் பண்ணி கொடுத்துருங்க, சீர் பண்ணி கொடுத்துருங்க. எங்களால் முடியல. இங்கே இருக்கக்கூடிய கண்ணபிரான் கோயிலில் இருக்கக்கூடிய இந்த சாலைகள் கரடு முரடான இருக்கக்கூடிய பாதைகள் சரி செய்யப்பட வேண்டும். அது மட்டுமின்றி இருக்கக்கூடிய கழிவுநீர், சாலையில் இருக்கக்கூடிய கழிவுநீர் அனைத்தும் இருக்கக்கூடிய வீடுகளில் புகுந்து வருவதால் நோய் தொற்று அபாயங்கள் ஏற்பட்டு வருவதாகவும் மேலும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. குடிநீர் மிகவும் கலங்கிய நிலையில் இருக்கக்கூடிய குடிநீர் ரொம்ப மோசமான நிலையில் துர்நாற்றம் வீசக்கூடிய நிலையில் கலந்து வருவதாகவும் குற்றச்சாட்டு மேலும் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் முன்வைத்து வருகின்றன. இதை உடனடியாக வார்டு 52 இருக்கக்கூடிய வார்டு அதிகாரிகளோ அல்லது இருக்கக்கூடிய மண்டலம் 5 இருக்கக்கூடிய அதிகாரிகளும் உடனடியாக கவனத்தை எடுத்துக்கொண்டு இவர்களுக்கான பிரதான கோரிக்கை அடிப்படை பிரச்சனைகள் குறித்து தீர்வு காண வேண்டும் என பிரதான கோரிக்கையாக உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டு வருகிறது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சந்திரனுடன் செய்தியாளர் ரஃபிக்.